உலக சரித்திரத்துல நடந்துட்டு இருக்க தொல்பொருள் ஆராய்ச்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில நம்பவே முடியாத, விளக்கமே கொடுக்க முடியாத அளவுக்கு மனிதனை போட்டு குழப்பிக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுலயும் இந்த கதை உங்களை பயங்கரமா குழப்பும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். தென்னிந்தியாவில் இருக்கிற பஞ்சவன் பூஞ்சோலை அப்படின்ற கிராமத்துல பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியான ஏதோ ஒரு காலகட்டத்தை சேர்ந்த சில படிமங்கள் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு நியூஸ் போகுது. இந்த விஷயம் உடனடியா ஏஎஸ்ஐ, அதாவது இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு தெரிவிக்கப்பட்டு தென்னிந்தியாவில் கிடைக்கப்பட்டிருக்க அந்த படிமங்கள் எந்த காலத்தை சேர்ந்தது, எந்த அரசாட்சியை சேர்ந்தது, அதோடைய வரலாறு தான் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்காக ஒரு குழுவை அனுப்புறாங்க. அப்படி அந்த குழுவுக்கு தலைமை ஏத்து வந்தவங்க தான் காவ்யா. என்னதான் காவ்யா வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் அவளுக்குள்ள இருக்கிற திறமைகள் சொல்லி மாளாதது. இந்த மிகப்பெரிய பொறுப்பை ஒரு சின்ன பொண்ணுடைய கையில கொடுத்து இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் அந்த பஞ்சவன் பூஞ்சோலை அப்படின்ற கிராமத்துக்கு காவ்யாவையும் அவங்களுக்கு கீழே 6 பேர் கொண்ட ஒரு குழுவையும் அனுப்பி வைக்குது. அப்படி அந்த கிராமத்துக்கு வந்த காவ்யாவுக்கு அந்த ஆராய்ச்சிக்கு அந்த கிராமத்து மக்கள் நல்லாவே உதவி செய்யறாங்க. தங்களுக்கு கிடைச்சதா சில பழங்கால காசுகளை எடுத்து காவ்யா கிட்ட அவங்க கொடுக்கறாங்க. இந்த காசுகள் மட்டும் இல்லாம ஏதோ சில தகடுகள் இருந்ததாகவும் அந்த தகடுகளை நாங்க காவல்துறை கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஊர் ஜனங்கள் சொல்றாங்க. அதனால காவ்யா உடனடியா அந்த ஊர்ல இருக்கிற இன்ஸ்பெக்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் காவ்யாவை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி, அதாவது ஏறத்தாழ 1-2 வாரத்துக்கு முன்னாடி இங்க பேய் மழை ஒண்ணு பெஞ்சது. அந்த மழையில கிட்டத்தட்ட இந்த ஊரே மூழ்கி போயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக மோசமான மழை இந்த ஊரை தாக்குச்சு. அந்த மழை விட்ட 1-2 வாரம் கழிச்சு இன்னுமுமே அந்த மழையோட தாக்கம் இந்த ஊரை விட்டு முழுசா போகல. அப்படி இருக்கிற பட்சத்துலதான் அந்த மழை காரணமா இந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு பள்ளம் ஏற்பட்டு இருக்குது. காலையில அந்த பக்கமா போன ஒரு விவசாயி அந்த பள்ளத்தை பார்த்து அந்த பள்ளத்துக்குள்ள என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தேட போயிருக்காங்க. அப்படிதான் அந்த தகடுகளும் அந்த காசுகளும் அந்த விவசாயிக்கு கிடைச்சது. இத பார்த்து பயந்து போன அந்த விவசாயி உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லி அந்த தகடுகளையும் காசுகளையும் கொடுத்தாரு. அப்போதான் நாங்க இந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் தேட ஆரம்பிச்சோம். அப்படி தேடினதுல கிட்டத்தட்ட 108 அடி ஆழத்துல ஒரு சமாதி ஒண்ணு இருக்கிறத நாங்க கவனிச்சோம்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் காவ்யா கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட உடனே காவ்யாவுக்கு பயங்கரமான ஆச்சரியம். 108 அடியில ஒரு சமாதியை நீங்க பாத்தீங்களான்னு சொல்லிட்டு நான் உடனடியா அந்த சமாதியை பார்த்தே ஆகணும்னு சொல்லி காவ்யா பெர்மிஷன் கேக்குறாங்க. ஆனா அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் மழை பெஞ்சு விட்ட தடயம் இன்னுமே இந்த ஊரை விட்டு போகல, அதனால நீங்க அந்த குழிக்குள்ள இறங்காம இருக்கிறது தான் நல்லது. எந்த நேரத்திலையும் மண்ணு சரிஞ்சு அந்த குழிய மூடலாம். அதனால அந்த குழிக்குள்ள அப்படி என்ன இருந்தாலும் சரி அதை பாதுகாப்பா நாங்க வெளியில எடுத்து தரோம். நீங்க அதை ஆராய்ச்சி மட்டும் பண்ணுங்க. தேவையில்லாம உங்க உயிருக்கு உபத்திரவம் கொடுக்குற எந்த ஒரு விஷயத்தையும் தேடி போய் செய்யாதீங்கன்னு சொல்லி அந்த போலீஸ் ஆபீசர் எவ்வளவோ எடுத்து சொல்றாரு. ஆனா காவ்யா அதை எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. சட்ட ரீதியா அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னது எல்லாமே சரியானதுதான். ஆனா அவருடைய அனுமதியை மீறி எப்படியாவது அந்த குழிக்குள்ள போய் அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் காவ்யாக்கு அதிகமாகுது. இந்த மாதிரி பல கேஸ்கள் அவ பார்த்தவ தான். ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட கேஸ தானே எடுத்து பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் காவ்யாக்குள்ள ஏன் வந்ததுன்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியல. அன்னைக்கு ராத்திரி யாருக்குமே தெரியாம ஊர் அடங்கினதுக்கு அப்புறமா காவ்யா அந்த குழிக்குள்ள இறங்க போறா. ஏற்கனவே அந்த குழிக்குள்ள ஒரு ஏணி பாதுகாப்புக்காக போடப்பட்டு வச்சிருந்தது. ஒரு டார்ச் லைட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்த காவ்யா தனக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா, இந்த குழிக்குள்ள இறங்கலாமா இறங்க வேணாமா, இந்த மாதிரி எதை பத்தியுமே யோசிக்காம நேரடியா அந்த குழிக்குள்ள இறங்கி போக ஆரம்பிக்கிறான். அந்த குழி பயங்கர ஆழமா இருந்துச்சு. இருந்தாலும் அவ அதை பத்தி கவலைப்படல. அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 100-108 அடியில
அந்த குழிக்குள்ள ஒரு சமாதி இருக்கிறத காவியாவால அந்த டார்ச் லைட்டோடைய உதவி மூலமா பார்க்க முடிஞ்சது. 108 அடி ஆழத்துல மூச்சு கூட விட முடியாத நிலைமையில எப்படி இந்த இடத்துல ஒரு சமாதியை உருவாக்குனாங்கன்னே தெரியல. ஆனா காவியா எதிர்பார்த்த மாதிரி ஆழம் இறங்க இறங்க அந்த இடத்துல அறிவியல் படி சுவாச காத்து இருக்கக்கூடாது. ஆனா அந்த 108 அடி ஆழத்திலயுமே காவியாவால மூச்சு விட முடிஞ்சது. இது அவளுக்கு ஆச்சரியமாவே இருந்தாலும், ஒருவேளை இந்த குழி தோண்டி ரொம்ப நேரம் ஆயிருக்கும், அதனால இந்த இடத்துல ஆக்சிஜன் உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே அவ சமாதானப்படுத்திக்கிட்டா. அதை தாண்டி அவ வேற எதுவுமே யோசிக்கவே இல்லை. அப்படி அந்த குழிக்குள்ள இறங்கின காவியா அந்த குழிக்குள்ள நடக்கிறதுக்கு பயங்கரமா சிரமப்பட்டா. ஏற்கனவே மழை பெஞ்சு அங்கங்க சகதியா இருந்துச்சு. இருந்தாலும் அந்த சமாதியை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஆர்வத்தோட போனவளுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அந்த குழிக்குள்ள சமாதி நிலைமையில இருந்த அந்த பிணம் இன்னுமுமே அழுகாம கொஞ்சம் மட்டும் செதலமடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கிற நிலைமையில இருந்தத காவியா கவனிக்கிறா. இத பார்த்தவளுக்கு உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்து போகுது. அவளுடைய மனம் என்னதான் இங்க இருந்து சீக்கிரமா வெளியில போடலான்னு சொன்னாலும் ஏதோ ஒரு விஷயம் அவளை தடுத்து நிறுத்திக்கிட்டே இருந்துச்சு. எப்படி மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படாம ஒரு சடலத்தை இந்த அளவுக்கு நேர்த்தியா பாதுகாத்து வைக்க முடியும்? அதுவும் உட்கார்ந்திருக்கிற நிலைமையில எப்படி இந்த சடலத்தை சமாதி கட்டியிருப்பாங்க? அப்படி சமாதி கட்டணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான். இந்த உடம்புக்கு சொந்தக்காரவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள உயிரோட இங்க புதைச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் காவியாவுக்கு தெரிய வருது. அதனால இந்த ஒரு கேஸ மற்ற கேஸ் மாதிரி பார்க்காம என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அணுகுமுறையோட, அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட காவியா எடுத்து நடக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா. அந்த பிணத்தை பார்த்தவளுக்கு என்னதான் அது மேல ஒரு பயம் இருந்தாலும், அந்த பிணம் தன்னை அழைக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவளுக்குள்ள ஏற்படுது. அது முன்னாடி நின்னவ அதையே உத்து பார்த்துட்டு இருந்த சமயத்துல அவ எதிர்பார்க்காத ஒண்ணு அந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்குது. அது என்னன்னா, அந்த பிணத்துக்கு முன்னாடி காவியாவுக்கும் அந்த சடலத்துக்கும் நடுவுல ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பெட்டிக்குள்ள இருந்து சிவப்பு நிறத்துல ஏதோ ஒரு வெளிச்சம் வெளியில வர்றத காவியாவால உணர முடிஞ்சுது. இது அவளுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருக்குது, எப்படி இத்தனை வருஷம் ஆகியும் இந்த பெட்டி உடையாம அப்படியே பத்திரமா இருக்குதுன்ற விஷயத்த காவியாவால புரிஞ்சுக்கவே முடியல. அதனால தம் பலம் கொண்ட வரைக்கும் அந்த பெட்டியை பிடிச்சு தள்ளினவ அந்த பெட்டிய எப்படியாவது உடைச்சு அதுக்குள்ள இருந்து வெளிச்சத்தை கொடுக்குற அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா இருந்தா. அப்படி பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் அந்த பெட்டியை உடைக்க உதவுமான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த பிணத்துடைய கையில ஒரு செங்கோல் இருக்கிறத காவியா பாக்குறான். அந்த சூழ்நிலையில இதை எடுக்கலாமா எடுக்க கூடாதான்ற பத்தி எல்லாம் அவ யோசிக்கவே இல்லை. அந்த பெட்டியை உடைச்சு அது உள்ள இருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சே ஆகணும்ன்ற ஆர்வம் காவியாவை கொஞ்சம் கூட யோசிக்க விடாம அந்த பிணத்துக்கிட்ட இருந்த அந்த செங்கோலை பிடுங்கி அந்த பெட்டியை உடைக்க வைக்க அவளை தூண்டுது. அப்படி அந்த பெட்டியை உடைச்சவளுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அந்த பெட்டிக்குள்ள கண்ணை பறிக்கிற மாதிரி சிவப்பு நிறத்துல ஒரு வெளிச்சம் வெளியில வந்தது. அந்த வெளிச்சத்தை கொடுத்தது ஒரு ஆள்காட்டி விரல் உயரத்துக்கு மட்டுமே இருந்த ஒரு மாணிக்க கல். அந்த கல்லை பார்த்தவ ஏதோ அதுக்கு கட்டுப்பட்டவ மாதிரி அந்த கல்லை கையில எடுத்து பாக்குறா. அந்த கல்லும் அவளை வசப்படுத்துற மாதிரி தன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த சிவப்பு நிற வெளிச்சத்தை பயன்படுத்தி அவளை கட்டுப்பட வைக்குது. காவியா தன்னையே அறியாம அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி சகதியால மூழ்கி போன அந்த இடம் சரிய ஆரம்பிக்குது. மிகப்பெரிய மண் சரிவு ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு உணர்ந்த காவியா அந்த சிவப்பு நிற கல்ல எடுத்துக்கிட்டு வேக வேகமா தான் வந்த வழியை நோக்கி ஓட ஆரம்பிச்சா. ஆனா அவ கவனிச்சிருக்க வாய்ப்பு இல்ல. அந்த செங்கோலை பறிச்சதுக்கு அப்புறமா அந்த பிணம் லேசா ஒரு அசைவை கொடுத்தத அவ கவனிக்கவே இல்லை. தன்னுடைய உயிரை காப்பாத்தினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடின காவியா ஒரு வழியா அந்த ஏணிய பிடிச்சு மேல ஏற முயற்சி பண்ணும்போது
அந்த ஏணியுமே சரிய ஆரம்பிக்குது. எப்படியாவது மேல வந்தா போதும்னு சொல்லிட்டு அந்த குழிய புடிச்சு அவ தொங்கிட்டு இருந்த அந்த வேலையில இதுக்கப்புறம் பிழைக்கவே முடியாதோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது ஏதோ ஒரு கை காவியாவை பிடிச்சு தூக்கி விடுது. அவ மேல ஏறி வரவும் அந்த குழி அப்படியே மூடிக்கவும் சரியா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தாமதிச்சிருந்தாலும் காவியா அந்த குழிக்குள்ளேயே புதைஞ்சு உயிரோட சமாதியா இருப்பா. அப்படி அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து தன்னை காப்பாத்தினது யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க காவியா நிமிர்ந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒருத்தன் நின்னுட்டு இருந்தான். அவனுடைய முகத்திலையும் பதட்டம் அதிகமா இருந்துச்சு. பதட்டத்தை விட பயம் அதிகமா இருந்துச்சு. இந்த நேரத்துல நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல யார் நீங்க? எப்படி அந்த குழிக்குள்ள போனீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா அவன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். காவியாவால பயத்துல என்ன பேசுறதுன்னே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு இயல்பு நிலைக்கு திரும்பின அவன் உடனடியா தன்னுடைய வாக்கி டாக்கி எடுத்து, நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் பேசுறேன், உடனடியா இங்க ஸ்பாட்டுக்கு மெடிக்கல் டீம் அனுப்பி வைங்க, இங்க ஒரு பொண்ணு பிரச்சனையில இருக்கான்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. காவியா இன்னுமே அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியில வரல. அவளுடைய நிலைமைய பார்த்தவன் தான் அணிஞ்சிட்டு இருந்த கோட்டை கழட்டி அவளுக்கு போத்தி விடுறான். காவியா அதுக்கு மறுப்பும் ஏதும் சொல்லல. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவன் கூப்பிட்டா மாதிரி அந்த ரெஸ்கியூ டீமும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி வந்தவங்க கிட்ட காவியாவை ஒப்படைக்கிறான் அசிஸ்டன்ட் கமிஷனர் அர்ஜுன். அப்படி அவளை ஒப்படைச்சிட்டு அந்த மூடின அந்த குழிய பத்தி உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லி அந்த இடத்துல அடுத்தடுத்து தேவையான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறான் அர்ஜுன். காவியாவால தன்னுடைய எதிரில நடந்துட்டு இருக்க அந்த விஷயங்களை பார்க்க முடிஞ்சாலும் அது எதுவுமே அவளுடைய மனசுல பதியல. கொஞ்ச நேரத்துல, ரொம்ப கொஞ்ச நேரத்துல கிட்டத்தட்ட யமனையே பார்த்துட்டு வந்திருக்கா காவியா. அந்த நேரத்துல அர்ஜுன் மட்டும் வந்து தன்னை காப்பாத்தல அப்படின்னா இந்நேரம் அந்த பிணத்தோட பிணமா அவளும் புதைஞ்சுதான் போயிருக்கணும். எல்லாம் ஓரளவுக்கு சரியா அமைஞ்ச சமயம் காவியா எப்படி அந்த இடத்துக்குள்ள போனான்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக அர்ஜுன் அந்த இடத்துக்கு வரான். ஆனா அப்பயும் அதிர்ச்சியில இருந்து மீள முடியாதவளால எந்த பதிலுமே அவனுக்கு கொடுக்க முடியல. அதனால அங்க இருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் கிட்ட அவங்கதான் இந்த ஆராய்ச்சியை எடுத்து நடத்த போற டீம் லீட், அதனால இவங்களால எந்த பிரச்சனையும் வராது, இவங்க கொஞ்சம் இயல்பு நிலைமைக்கு திரும்பினதுக்கு அப்புறமா நம்மளுடைய விசாரணைய இவங்க கிட்ட ஆரம்பிக்கலாம் சார், கொஞ்சம் இவங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும் அர்ஜுனும் அதுக்கு சம்மதிக்கிறான். உடனடியா தன்னுடைய கார்லயே காவியாவை ஏத்தி அவங்க தங்கி இருந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போக சொல்லி அர்ஜுன் சொல்றான். அப்படி வீட்டுக்கு திரும்பி வந்த காவியா உடம்பு முடியாம குளிர் காய்ச்சலால அவதிப்படுறா. கிட்டத்தட்ட 2 நாளைக்கு அவளால தன்னுடைய படுக்கையை விட்டு எந்திரிக்கவே முடியல. அந்த அளவுக்கு அவளுடைய உடம்பு பலவீனப்படுது. அதே சமயத்துல யாருக்குமே தெரியாம ரகசியமா அவ எடுத்துட்டு வந்த அந்த மாணிக்க கல் அத பத்திரமா யார் கண்ணிலையும் படாத மாதிரி தன்னுடைய பேக்குள்ளேயே அவ வச்சுக்கிறா. கிட்டத்தட்ட 2 நாளா அவளை யாருமே தொந்தரவு பண்ணல. அந்த சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு கூட காவியா போகவே இல்லை. 2 நாள் கழிச்சு அர்ஜுன் அவளை பார்க்கறதுக்காக அவ இருந்த அந்த வீட்டுக்கு வரான். அப்படி வந்தவன் ரொம்ப சகஜமா ரொம்ப இயல்பா அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். காவியா கிட்ட அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு கூட அர்ஜுன் கேட்கவே இல்லை. இருந்தாலுமே ஓரளவுக்கு தெளிஞ்ச காவியா தன்னால முடிஞ்ச அளவுக்கு தனக்கு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு நடந்த கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த மாணிக்க கல்ல பத்தின கதையை மட்டும் அவ சொல்லவே இல்லை. அந்த இடத்துல நான் ஒரு பிணத்தை பார்த்தேன். அது கண்டிப்பா பழங்கால பிணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இந்த ஊர்ல ஏதாவது குற்றம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு காவியா விசாரிக்கும் போது அதுக்கு அர்ஜுனும் அதை பத்தி கொஞ்சம் கூட அதிர்ச்சியே அடையாம, நீங்க சொல்றது வேடிக்கையா இருக்குது, காரணம் என்னன்னா நீங்க பார்த்ததா சொன்ன அந்த சமாதிய நானும் பார்த்தேன், நான் மட்டும் இல்லாம உங்க குழுவுமே அந்த சமாதியை பார்த்துச்சு. உங்க குழு தான் இந்த சமாதி ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஏறத்தாழ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 வருஷமாவது இருக்கும்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லி அர்ஜுன் சொல்லும் போது காவியாவால அதை நம்பவே முடியல. நான் பார்த்த அந்த பெண்ணும் ஏதோ புதைச்சு 2 நாளும் 3 நாளும் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க சொல்ற கணக்கு வழக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண்ணும் எலும்பும் தோலுமாகி
இந்நேரம் உடைஞ்சு விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போதான் அர்ஜுன் காவ்யா கிட்ட, நீங்க இந்த ஈஜிப்ட்ல இருக்கிற பிரமிட்ஸ் பத்திலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல இருக்கிற மம்மி கூட ஏதோ ஒரு விசேஷமான மூலிகை கொண்டுதான் பயன்படுத்தி வைப்பாங்க. அந்த விசேஷ பொருட்கள் பல ஆயிரம் வருஷங்கள் ஆனாலும் கூட அந்த சவத்தை அழுக விடாம பாதுகாக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாய மந்திரத்தை போட்டு இந்த பிணத்தையும் அழுக விடாம பாதுகாத்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு வேடிக்கையா கேள்வி கேட்கும்போது காவ்யாவுக்கு இப்ப கோபம் வந்துருச்சு. நீங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? அந்த இடத்துல நான் என்ன பார்த்தேன்னு தெரியுமா? நீங்க என்ன மாய மந்திரம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி காவ்யா ரொம்ப கோபமா கேட்கவும், அர்ஜுனும் கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம அமைதியா காவ்யாவுடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா, இப்படி கோவப்படுத்துற அளவுக்கு அப்படி என்ன விஷயத்த நீங்க பார்த்தீங்க? உங்க முகத்துல ஏதோ ஒரு ஒளி தெரியுதேன்னு சொல்லி அர்ஜுன் கேட்கவும், காவ்யா பதிலே சொல்லாம அதிர்ச்சியோட அர்ஜுனை பாக்குறான். அதெல்லாம் போகட்டும், அந்த இடத்துல நீங்க அங்க இருந்து கிளம்பி வரும்போது உங்க பேகை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அதை கொடுத்துட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். இத நினைச்சிருந்தா ஒரு கான்ஸ்டபிள் கிட்டே நான் கொடுத்து அனுப்பியிருக்க முடியும். ஏன்னு தெரியல, உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால நானே வந்தேன்னு சொல்லி அந்த பேகை அர்ஜுன் காவ்யா கிட்ட கொடுக்கும்போது இன்னும் பயங்கரமான அதிர்ச்சி. காரணம் என்னன்னா, அந்த மாணிக்க கல்ல அந்த இடத்துல இருந்து வெளியில வரும்போது அந்த பேகுக்குள்ளதான் அவ வச்சிருப்பா. அந்த சூழ்நிலையில ஏற்பட்ட குழப்பத்தினால பயந்து போன காவ்யா அந்த பேகை அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கா. உள்ள இருக்கிற அந்த மாணிக்க கல்ல ஒருவேளை அவன் பார்த்திருப்பானோ? அந்த மாணிக்க கல்ல ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் காவ்யாக்குள்ள அதிகமா இருந்துச்சு. ஒருவேளை இது கவர்மெண்ட் கிட்ட போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இத பத்தின ஆராய்ச்சிய நம்மளால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவளுக்குள்ள. அதனால பயந்துகிட்டே காவ்யா அர்ஜுன் கிட்ட, இந்த பேக்ல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்களா? என் பேக்கை ஓபன் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அர்ஜுன் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இந்த பேக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி தெரியும்? இதுக்குள்ள என்ன இருந்தாலும் அது உங்களுடையது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். காவ்யாவுக்கு ஒரு வகையில ஒரு நிம்மதி. அப்படின்னா அர்ஜுன் அந்த பேகை திறந்து பார்க்கல, அதுக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுறா. அர்ஜுனும் காவ்யா கிட்ட, அந்த குழிய மறுபடியும் நான் தோண்ட சொல்லி உத்தரவு கொடுத்துருக்கேன். உங்களுடைய குழு, அந்த குழிக்குள்ள அப்படி என்ன இருக்குது? அந்த பிணம் யாரோடையது? அது எத்தனை வருஷம் பழமையானது? இந்த கதைகள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா ஒரு ரிப்போர்ட்டை உங்க டீம் கொடுத்த உடனே நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன். அது வரைக்கும் நீங்க இங்க ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறமா நீங்க இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. மீதி கதைகளை நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறான். காவ்யாவுக்கு அதுக்கப்புறம் தான் நிம்மதியே வருது. அவன் போகும்போது சொன்னதோ அடிக்கடி வந்து உங்களை பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு தான். ஆனா என்ன காரணமோ தெரியல, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காவ்யாவை பார்க்கறதுக்காக அர்ஜுன் அவளுடைய வீடு தேடி வர ஆரம்பிச்சான். இது மற்றவங்களுக்கும் எந்த ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தல. ஏதோ இந்த ஆராய்ச்சி விஷயமா தான் 2 பேரும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய பார்வையில தோணுச்சு. ஆனா அர்ஜுன் தன்னை வந்து பார்க்கறதும் தங்கிட்ட ஆறுதலா பேசுறதும் பழகுற விதமும் காவ்யாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள ஒரு வித நெருக்கமும் வர ஆரம்பிக்குது. அப்போதான் ஒரு நாள் அவங்க சந்திச்சு பேசும்போது இந்த ஆராய்ச்சியை பத்தின பேச்சு எடுபடும் போது காவ்யா சொல்றா, நான் பார்த்த அந்த பிணம் உட்கார்ந்துட்டு இருந்த நிலைமையில இருந்துச்சு. ஒருவேளை ஏதாவது ஒரு சாமியாரை தான் அந்த மாதிரி ஜீவ சமாதி பண்ணிருப்பாங்களோ? ஆனா 108 அடி ஆழத்துல எதுக்காக அப்படி புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவ்யா கேள்வி கேட்கும்போது அர்ஜுனுடைய முகத்துல ஏதோ ஒரு மாறுதல் ஏற்படுது. நானே சொல்லணும்னு நினைச்சேன், உங்க டீம் எங்க கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அவங்க சொன்னாங்க. ஏதோ சில காரணங்களால அவங்களால உங்களை நேர்ல வந்து பார்க்க முடியலன்னு சொல்ல சொன்னாங்க. அந்த ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா நீங்க சொல்ற அந்த பிணம் ஒரு சாமியாரோடைய பிணம் கிடையாது, அது ஒரு வீரனுடைய பிணம், ஒரு அரசனுடைய பிணம் சொல்லிட்டு உங்க டீம் தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அர்ஜுன் சொல்றத காவ்யாவால நம்பவே முடியல. ஒரு அரசனை ஜீவ சமாதி பண்ணாங்களா? எதுக்காக ஜீவ சமாதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி காவ்யா அதிர்ச்சியோட அர்ஜுனை கேக்குறா. அத பத்தி எனக்கு எப்படி தெரியும்?
அதை நீங்களும் உங்க டீம் வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். சீக்கிரமா வேலைக்கு திரும்ப வாங்கன்னு சொல்லிட்டு போக தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லி அர்ஜுன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். உலக சரித்திரத்துல நடந்துட்டு இருக்க தொல்பொருள் ஆராய்ச்சிகள் எல்லாம்